ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவும் சர்க்கரையும் இருந்தால் போதும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்ல அட்டகாசமான முறையில் ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா வீட்டில் அரைச்ச மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 140 கிராம் இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மைதா மாவு சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்த்து செய்யும் போது தான் நல்லா சாஃப்டாக வரும் ஸ்நாக் வந்து, இல்லைனா ரொம்ப கல் மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு சோடா உப்பு எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நெய் கூட நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மாவோடு கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான சுடு தண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப காய வச்சுக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா அப்படி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக அப்படி உள்ளே போகணும். அதாவது கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் இப்படி உருண்டை பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது இந்த ஓரங்கள் எல்லாம் விரிசல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், விரிசல் விட்டுச்சுன்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா விரிசல் விடாமல் வந்ததுன்னா மாவு கரெக்டான பதத்தில் நம்ம பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் கரெக்டான பதத்தில் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயில் பாத்திரம் எடுத்துக்கோங்க பாகு ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கடாயில் நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். அதாவது அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்குது. கூடவே ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது நம்ம கம்பி பதம் வர வரைக்கும்லாம் பாகு வந்து ரெடி பண்ணக்கூடாது. குலாப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு ஒட்டணும், அதுதான் கரெக்டான பதம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கெல்லாம் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. ஜீரா வந்து அப்சர்வ் பண்ணாது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. லைட்டாக பிசு பிசுன்னு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்படி தொடும்பொழுது கரெக்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு வந்துருச்சு. அதாவது கம்பி பதம்லாம் வரக்கூடாது. நம்ம சர்க்கரை கரைசலை இந்த மாதிரி 2 விரலால் தொடும் பொழுது கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வரணும். அது வந்ததுனா போதும், கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அரை கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் வரணும்னு இல்லை. இப்போது கரெக்டான பதத்துக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக இது கூட ஏலக்காய் இருந்தால் ஒரு 2 தட்டி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இப்படி நல்லா நைஸாக வந்து உருட்டிக்கிட்டு லைட்டாக அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், அழகாக வந்துடும். விரல் எப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் அழுத்தி வந்து உருட்டக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக அப்படியே உருட்டணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காயக்கூடாது, அதாவது லைட்டாக தான் காயணும். நம்ம ரெடி பண்ண மாவு வந்து எண்ணெயில் ஒரு பீஸ் வந்து போட்டு பாருங்கள், லைட்டாக தான் பபிள்ஸ் வரணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி தான் நீங்கள் எண்ணெயை வந்து காய வச்சுக்கணும். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற ஒவ்வொரு மாவையும் நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தான் நம்ம குக் பண்ணணும். தீ ஃபுல்லாக வைக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா வெந்து வரும். தீ ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளெல்லாம் வேகாமலே இருக்கும். ஒருவேளை நீங்கள் மாவை எடுத்து எண்ணெயில் போடும்போது ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, ரொம்ப பபிள்ஸ் வருது அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு மாவை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே வந்து பார்க்கும்போது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கும். நம்மளும் வெந்துருச்சின்னு சொல்லிட்டு எடுப்போம். ஆனால் மாவு வந்து பச்சையாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக போடுறோம் பார்த்தீங்களா, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு சும்மா இந்த மாதிரி லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து சூப்பராக இந்த மாதிரி கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டிலாம் எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயும் நல்லா வடைஞ்சிட்டு வந்துடும். மீதி இருக்கிற மாவையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை கரெக்டான பதத்தில் வச்சு குக் பண்ணதுனால செகண்ட் டைம் போடும்போதும் எண்ணெய் வந்து ரொம்ப காயாமல் லைட்டாக தான் பபிள்ஸ் வருது பாருங்கள். தீ மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சு குக் பண்ணிங்கன்னா போதும். நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து சூப்பராக வரும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு ஆறிடுச்சு. கொஞ்சம் மிதமான சூட்லையாவது இருக்கணும் பாகு. அப்போ தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பாதுஷாவை போடுறதுக்கு. இப்போ நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாகு வந்து இப்போ நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டைமும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் இப்போ இந்த சக்கரை பாகிலே போட்டுடலாம். சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பாகில் நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாகில் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகு இல்லாமல் வெறும் ஸ்வீட்டை மட்டும் தனியாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பிளேட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக அரிசி மாவு வச்சு நம்ம ஒரு சூப்பராக ஜூஸியாக ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸி தான். ஒரு கப் அரிசி மாவு, சர்க்கரை இருந்தால் போதும். டக்குன்னு இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். எப்பயும் ஒரே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டிப்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதாவது மாவு பிசையும் போது கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சோடா உப்பு கெட்டது சேர்க்காமல் செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சிங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்டாக தான் வரும். நல்லா கல் மாதிரி இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும்போது தான் அந்த ஜீரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்குள்ளே இறங்கும். இல்லைனா கல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த சோடா உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்பொழுது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணுறது தான். கம்பி பதம் வர வரைக்கும்லாம் ரெடி பண்ணக்கூடாது. கையில் பாகை தொடும் பொழுது கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு வர மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஜீராவில் போடும்பொழுது நல்லா அப்சர்வ் ஆகும். பாகு மாதிரி வந்துருச்சுன்னா அப்சர்வ் ஆக லேட் ஆகும். அதே மாதிரி எண்ணெயில் பொரிக்கும் போதும் கல் மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடாது. அதுக்காக தான் சோடா உப்பு சேர்க்க சொன்னது. இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சுட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா பிளேட்டில் வச்சுருக்கிற எல்லா ஸ்வீட்டும் 2 நிமிஷத்துலேயே காலியாகிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.